அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்க டெய்லர் பிரியா பேசுறேங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இனிமேல் ரெகுலரா வீடியோஸ் வரும். இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான வீடியோ தான் பார்க்க போறோங்க. இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தங்களுக்கு அளவு எடுத்து எப்படி பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் முதல்ல பிளவுஸ் போட போறாங்க. அவங்க வாழ்நாள்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பிளவுஸை தைச்சு போட போறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எப்படி பிளவுஸை எப்படி அளவு மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்காக தான் நான் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க போகிறேன். ஆக்சுவலி என் பொண்ணோட சீருக்காக தான் இந்த ப்ளவுஸ் நான் தைக்க போகிறேங்க. பாப்பா ஃபஸ்ட் எடுத்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சாரீ போடுறக்கே ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லை, கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நான் தைச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ளவுஸை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேங்க. அவ்வளோக்கு கிராண்டாக இருந்தது பாப்பாவுக்கு. நாங்கள் கம்மி விலை சாரீ தான் எடுத்திருந்தோம், ஆனால் அந்த ப்ளவுஸுக்கும் அந்த சாரீக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, நாங்கள் வந்து அது ஃபர்ஸ்ட் நான் என் பொண்ணுக்கு தான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் தைக்கிற ப்ளவுஸ் இல்லைங்க, என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் போட போறா. ப்ளவுஸ் போட்டு சாரீ கட்ட போறா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ சாரீ எல்லாம் கட்டி முடிச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க இந்த வீடியோ எடுக்கிறோம். அந்த சாரீக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, இப்போ நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கை ரெண்டி மேலே தூக்கிக்கும். நீங்கள் யாருக்கு அளவு எடுத்தாலும் சரி கையை வந்து மேலே தூக்கிக்க சொல்லுங்கள். மேலே தூக்கிக்க சொல்லிட்டு உடம்போடைய அளவு நம்ம எடுக்கணும். உடம்போட அளவுங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஆம்ஹோலுக்கு 1 இன்ச்சு கீழே இப்படி சுற்றிலையுமே ப்ளவுஸோட இந்த உடம்போடைய மெஷர்மெண்ட்டை நம்ம அளக்கணும். அப்படி அளக்கும் பொழுது பாப்பாவுக்கு 27.5 இன்ச் வருது. ரொம்ப டைட்டாக அளந்தோம்னா நம்ம வளர்ற பொண்ணு தானே, அதனால ஒரு 1/2 இன்ச் நான் லூஸாகவே விட்டுறேன். 28 இன்ச்சா நான் எடுக்க போகிறேன். ஓகே, கையை கீழே போட்டுக்கோ. இனி அடுத்தது நம்ம முன்கப்போட உயரம் நம்ம அளக்கணும்னு நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முன்கப் உயரம் வரும். இப்போ இதே 28 அளவுள்ள இன்னொரு பொண்ணை நீங்கள் அளந்தீங்கன்னா அவங்களுக்கு முன்கப் உயரம் வேற வந்தாலும் வரலாம். அதனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் முன்கப் உயரம் அளக்கணும். இப்போ பாப்பாவுக்கு மேலே இங்கே ஷோல்டர்லேருந்து நம்ம ப்ளவுஸில் ஷோல்டர் எந்த இடத்துல வருமோ அங்கே ஷோல்டர்லேருந்து முன்னாடி கப்போட உயரம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ரொம்ப இதுவும் அப்படிதான், டைட்டாக அளக்கக்கூடாது, நல்லா லூஸாக வச்சு அளங்க. இது வந்து 11 இன்ச் வருது. முன்னாடி கப் கீழே முடிகிற வரைக்கும் உள்ள உயரம் 11 இன்ச். அந்த 11 இன்ச் இன்ச் அப்படிங்கிறதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உடம்புடைய அளவு, அதாவது ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் அளந்துட்டோம். அது 28 இன்ச்சு. முன்னாடி கப்போட உயரம் 11 இன்ச்சு. இப்போ கப்போட உயரம் எங்கே அளந்தீங்களோ அந்த இடத்துல நமக்கு இடுப்போட சுற்றளவு நம்ம அளக்கணும். இடுப்போட சுற்றளவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் விடாமல் நார்மலாக அளந்துக்கோங்க. அந்த மாதிரி அளக்கும் பொழுது 24.5 இன்ச் வருதுங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் லூஸாகவே 25 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் அளக்கும் பொழுது அந்த 1/2 இன்ச் லூஸெல்லாம் விடக்கூடாது. நம்ம கரெக்டாக அதே அளவே எடுத்துக்கோங்க. நான் வந்து பாப்பா வளர்ற பொண்ணுங்கிறதுனால அந்த 1/2 இன்ச் வந்து நான் லூஸாகவே விட்டுட்டு உடம்புடைய மெஷர்மெண்ட் 28 இன்ச் எடுத்திருக்கேன். முன்கப் உயரம் 11 இன்ச் எடுத்திருக்கேன். இடுப்போட சுற்றளவு 25 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம மற்ற அளவுகள் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே நார்மலாக முன்னாடி கழுத்தோட உயரம் நம்ம 6 இன்ச் வச்சோம்னா போதும். சின்ன பாப்பாங்கிறதுனால நம்ம 5.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதே பெரியவங்க நல்லா உடம்பா இருக்கிறவங்க இன்னும் இறக்கம் வேணும்னா 6.5லிருந்து 7 இன்ச் வரைக்கும் முன்னாடி நம்ம உயரம் வந்து நம்ம முன்கழுத்து உயரம் நம்ம வச்சுக்கலாம். அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் அளந்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனி பின்னாடி கழுத்தோட உயரம் நம்ம எப்படி அளக்கணும், அதுக்கு பின்னாடி கழுத்தோட உயரம் அப்படிதான் நம்ம அளக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கும் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது, அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஷோல்டரோட அகலம் எல்லாரும் அளப்பாங்க. நம்ம வீடியோவில் நம்ம இது வரைக்கும் நம்ம ஷோல்டரோட அகலம் அளக்க வேண்டியதுலேருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம உடம்போட சுற்றளவு அளந்தோம் பாருங்க. கையை மேலே தூக்கிட்டு நம்ம உடம்போட சுற்றளவு ஃபுல்லிலும் அளந்தோம் இல்லைங்களா? 28 இன்ச்சு. 28 தானே?
28 இன்ச்சு. அதை வச்சு நம்ம ஷோல்டரோட அகலமை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஷோல்டரோட அகலத்தையும் அளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஆம்கோலோட உயரமெல்லாம் ஒருத்தருங்க அளந்துட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம அளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அப்போ என்னென்ன அளக்கணும், அவங்கள உடம்ப கையை வந்து மேலே தூக்க சொல்லிட்டு உடம்போட மெஷர்மெண்ட்டு, முன்கப்போட அளவு, இடுப்போட சுற்றளவு, இந்த 3ஐயும் மெயினாக அளந்துக்கணும். அது போக உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்படுற அளவு கையோட உயரமும் கையோட சுற்றளவு இதுவும் தான் தேவைப்படும். அப்போ மொத்தமாக உங்களுக்கு தேவையான அளவு 5 அளவுகள் தான். அந்த 5 அளவுகள் மட்டும் நீங்கள் அளந்துக்கிட்டீங்கன்னா போதும். இது அத்தனை மற்ற எல்லா அளவுகளையுமே நீங்களே கண்டுபிடிச்சலாம். அதுக்கு வந்து நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா என்னென்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். இப்போ அளவு எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துட்ருக்கோம். இனி கையோட அளவு, கை வந்து நான் எல்போ ஸ்லீவ் வைக்க போகிறேன். எல்போ ஸ்லீவ் அளக்கும் பொழுது இப்படி கை இப்படி மடக்குவோம் பாருங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து இப்படி மடக்க சொல்லிக்கோங்க. இங்கே வந்து கை வந்து பெண்ட் ஆகுது பாருங்களா, அதுக்கு நேராக கை வந்து எவ்வளோ உயரம் வருது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கணும். பாப்பாவுக்கு 9.5 இன்ச் வருதுங்க. மேக்சிமம் நம்ம பெரியவங்களா இருந்தாலுமே 10 இன்ச் வரும். நான் கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கு 11 இன்ச் வரைக்கும் வரும். அதுக்கு மேலே வராது. பாப்பாவுக்கு 9.5 இன்ச் வருது. இப்போ நம்ம கையோட உயரம் எது வரைக்கும் அளந்தோமோ அதுக்கு நேராக கையோட சுற்றளவும் நம்ம அளந்துக்கணும். கையோட சுற்றளவு 8 இன்ச் வருது. அப்போ நம்ம கை வந்து கட் பண்ணும் பொழுது கையோட அகலம் 4 இன்ச்சா நம்ம வைக்கணும். இனி நார்மலாக ஷார்ட் ஸ்லீவ் வைப்போம் இல்லைங்களா, ஷார்ட் ஸ்லீவ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு 4.5 இன்ச் நம்ம இவங்களுக்கு வச்சா சரியா இருக்கும். இப்போ ஷார்ட் ஸ்லீவோட உயரம் 4.5 இன்ச். 4.5 இன்ச்சுக்கு நேராக கையோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதையும் அளந்துக்கோங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சேம் அதே 8 இன்ச் தான் வருது. இதே பெரியவங்களா இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக 8 இன்ச்சை விட கீழே இருக்கிற அகலத்தை விட மேலே வந்து அந்த சுற்றளவு அதிகமாக தான் வரும். ஆனால் பாப்பா சின்ன பாப்பாங்கிறதுனால அதே அளவு தான் இருக்குது. ஓகே, இனி நம்ம எப்படி கட் பண்ணணும், எப்படி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வைக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உடனுக்குடனே வந்துடும். இப்போ அளவுகளெல்லாம் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இது எப்படி நான் கட் பண்ண போகிறேன், எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை தான் பாப்பாவுக்கு சீரப்பை போட்டு மேக்கப் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது வரைக்கும் டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.